ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் லேயர் பால் பர்பி பாருங்க. இந்த பர்பி நீங்கள் கடையில் வாங்கினா கிலோ 500 ரூபாய் இருக்கும். அது கூட 100% பாலில் இல்லைங்க, கொஞ்சம் மிக்சிங்கே இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் பியூர் ஹைஜீனிக் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுங்களுக்கு கூட நல்லா இருக்கும். இதே மெத்தட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. பாருங்க எப்படி சாஃப்டாக வந்திருக்கு. இருக்கையிலே டேஸ்டியான டபுள் லேயர் பர்பி. வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். முதல்ல பாருங்கள், வானலில் கொஞ்சம் தண்ணி போட்டு உடனே பால் போடுங்க. சும்மா 2 ஸ்பூன் தண்ணி போட்டு அப்புறமா பால் போடுங்க. இது பசு பால். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். இது 1.5 லிட்டர் பசு பால். அடுப்பு ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணால் நம்ம பால் கலர் முதல்ல சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம பால் பாருங்கள் ஹாஃப் குவான்டிட்டி ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் விட்டாக்கா கீழே உக்காந்துரும். இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பால் 1/2 லிட்டர் குவான்டிட்டியில் வந்திருக்கு. கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை கிராம்ஸில் பார்த்தோன்னா 100 கிராம்ஸ் இருக்கும். நான் வீட்டில் ஆல்ரெடி சர்க்கரை பவுடர் ஏலக்காய் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். அதே சர்க்கரை பவுடர் நான் இன்றைக்கி போடுறேன். நீங்கள் சர்க்கரை போட்டோன்னா 100 கிராம்ஸ் போடுங்க. கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை பவுடரில் ஆல்ரெடி ஏலக்காய் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டு உடனே நம்ம அடுப்பு ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கணும். ஏன்னா கீழே உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சர்க்கரை போட்டு உடனே அடுப்பு ஃப்ளேம் மீடியம் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கூட விட்டாக்கா கீழே உக்காந்துரும். பாருங்கள், நம்ம டபுள் லேயர் பர்ஃபிக்காக கோயா ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ட்ரே எதனாச்சும் பிளேட் இருந்தால் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்ஃபி மாதிரி கரெக்டாக வரும். ஸ்பூனில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது வாங்க, மீதி கோயா இருக்கையிலே சாக்கோ பவுடர் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பர்ஃபி மேலே போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக மெலிசாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஃபுல்லாக 2 ஹவர்க்காக அப்படியே ரெஸ்ட்லேயே வச்சுருங்க. கட் பண்ணுறதுக்கு நம்ம பர்ஃபி கரெக்டாக இருக்கும். மேலே சில்வர் பேப்பர் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். பிடிச்சோன்னா வைங்க, இல்லைன்னா அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்லாம். ஆஃப்டர் 2 ஹவர் பாருங்கள். இப்போது பீசஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். பெருசாக 8 பர்ஃபி வந்து இருக்குது. ஒரு பர்ஃபி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வாயிலே இருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான டபுள் லேயர் பால் பர்ஃபி ரெடியாக இருக்குது. இந்த பர்ஃபிக்காக நீங்கள் பசுப்பால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கெட் பால்லே அந்த டேஸ்ட்டு வராதிங்க. ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.